श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. கோதாஸ்துதி 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். மாதல் சமுத்தி தவதீமதி விஷ்ணு சித்தம் விஜ்ஜோபஜீவ்யம் அமிர்தம் வச்சசா துகான்யாம் தாபச்சிதம் ஹிமருச்சேரிவ மூர்த்தி மன்யாம் சந்தபயோதி துகிதோ சஹஜாம் விதுஸ்துவாம். இதில் என்ன சொல்றார்? தாயே, நல்ல ஞானம் உள்ளவாள்லாம் என்ன சொல்றா, உன்னை சந்திரனுக்கு ஒப்புமையா சொல்றா. எப்படின்னா, நீ எல்லாருடைய தாபத்தையும் போக்குற, அதே மாதிரி சந்திரனும் தாபத்தை போக்குறான். நீ பிராட்டியோட பிறந்தவள், 2 பேரும் சகோதரிகள் அப்படின்னு சொல்றா. ஏன்னா 2 பேருமே விஷ்ணு சித்த சம்பந்தப்பட்டவாளா இருக்கே. 2 பேரும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய தாபத்தை போக்குறதுக்கு அமுதமாகவும் தன்னுடைய கிரணங்களாலையும் எல்லாருக்கும் நன்மை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். அது எப்படின்னா, நீ சந்திரனுக்கு மற்றொரு வடிவம் அப்படின்னு சொல்றார். சந்திரன் விஷ்ணுவோட மனசுல தோன்றினதாக வேதமே சொல்றது. நீயோ விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற பெரியாழ்வாரோடைய திருக்குமாரத்தியா அவதாரம் பண்ணியிருக்கே. சந்திரன் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கோசரம் அமுதத்தை பொழிகிறான். நீயோ உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதியினரும் உஜ்ஜீவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீயும் ஸ்ரீசுக்திகள் மூலம் உன்னுடைய திருவாக்கு அமுதத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்க. சந்திரனோ தன்னோட கிரணங்களால தன்னை பார்க்கிறவா எல்லாருடைய தாபத்தையும் போக்கின்னு இருக்கான். நீயோ உன் ஸ்ரீசுக்திகளால மட்டும் இல்லாம உன்னை பார்த்த உடனே, உன்னுடைய திருமேனி அழக பார்த்த உடனேயே எல்லாருடைய சம்சார தாபமும் ஒழியறது. இப்படி சந்திரனை ஒத்து இருக்கிற ஒன்ன நல்ல ஞானம் அடைந்த பெரியோர்கள்லாம் என்ன சொல்றா, திருப்பார்கடல்ல அவதரிச்ச பெரிய பிராட்டிக்கு உடன் பிறந்தவளா ஒன்னு நினைக்கிறா. கடல்ல பிறந்த சந்திரன் இருக்கேன் பெரிய பிராட்டிக்கு உடன் பிறந்தவனாக இருக்கான். அது மட்டும் இல்ல, விஷ்ணு சித்தர் தன்னுடைய மனசுல திருப்பார்கடலையே வச்சுட்டு இருந்தாராம். விஷ்ணுவை மட்டும் வச்சுக்கல, திருப்பார்கடலையே தன்னுடைய மனசுல வச்சுட்டு இருந்தவராம். பெரிய பிராட்டி அதுல தோன்றினவள். நீயும் விஷ்ணுவோடைய மனசுல மனம் அப்படிங்கிற விஷ்ணுவோட வனத்துல தோன்றியிருக்கே. மகாலட்சுமி பெரியாழ்வாருடைய மனசுல இருக்கிற திருப்பார்கடல்ல தோன்றினவள். நீ பெரியாழ்வார் வச்சுருந்த நந்தவனம் அப்படிங்கிற நந்தவனத்துல தோன்றினவள். ஸோ 2 பேருமே பெரியாழ்வாருடைய மனசுல தோன்றினவாளா இருக்கிறதுனால 2 பேருமே சகோதரிகள் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, விஷ்ணு சித்தருக்கு 2 பேருமே திருக்குமாரத்திகளா இருக்கு அப்படிங்கிறார். இதையே ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ பூஸ்துதி 10வது ஸ்லோகத்துல வருணாலய ராஜகன்யாம் அப்படிங்கிறார். வருணாலய ராஜகன்யாம் அப்படிங்கிற பொழுதோ நீ கடல்ல அவதாரம் பண்ணியிருக்கே அப்படின்னு ஸ்ரீ தேசிகனும் ஸ்ரீ பூஸ்துதியில சாதிக்கிறார். அது மட்டும் இல்ல, ஸ்ரீ தேசிகன் பாதுகா சகஸ்ரத்துல சாதிக்கிறார். 853வது ஸ்லோகத்துல ரங்காதிராஜ பத பங்கஜமாஸ்ரயந்தி हैमी स्वयं परिकदा हरिनीलरत्नैः
சம்பாவ்யசே சுஹ்ருதிபி மணிபாதுகே த்வம் சாமான்யமூர்த்திரிவ சிந்து சுதாதரண்யோகோ அப்படின்னு பாதுகாசஸ்திரத்தை ஸ்ரீ தேசிகனும் சாதிக்கிறார். பாதுகாதேவியே, பாதுகாத்தாயே, நீ ரங்கநாதனுடைய திருவடியவே பற்றின்னு இருக்க. அதனால நீ சுயமாகவே தங்க நிறமா இருக்க. எப்படி? சந்திரனும் தங்க நிறம், நீயும் தங்க நிறம். இந்திரநீல கற்களோட சோபை இருக்கு பாரு, அது ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேருமே உன்கிட்ட இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேள். ரெண்டு பேருமே நல்ல ஞானம் அறிந்த பாக்யவான்கள்லாம் ஸ்ரீ சுக்திகளை சேவிக்கிற பொழுதோ பெரிய பிராட்டி பூமி பிராட்டி ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி சகோதரிகளா பாவிச்சு ஸ்ரீ சுக்திகளும் இயற்றியிருக்கா. இப்படி ஸ்ரீதேவியும் ஸ்ரீதேவியான மகாலட்சுமியும் பூமி தேவியான கோதாதேவியே, நீங்க ரெண்டு பேருமே விஷ்ணு சித்தருடைய சித்தத்திலிருந்து வந்ததுனால ரெண்டு பேருக்குமே பெரியாழ்வார் திருத்தகப்பனாரா ஆறார். நீங்க ரெண்டு பேருமே பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்திகளா இருக்கே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ தேசிகன் சாதிக்கிறார். இப்படி ஸ்ரீ தேசிகனுடைய வர்ணனை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விதமா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொன்றையும் சேவிக்க சேவிக்க ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு மேலே மேலே இன்னும் படிக்கிறதுக்கு தூண்டுறது. மேலே மேலே இன்னும் என்ன எப்படியெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறத சேவிக்கிறதுக்கு நமக்கு மேலே மேலும் ஆர்வத்தை கொடுக்கிறார். அடுத்ததில் எப்படி அனுபவிக்க போகிறாருங்கிறத அடுத்ததில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.